பிரைஸ்லாம் வேகமான உலகத்திற்கு வேகமான ஒரு நற்செய்தி சொல்லதான் வந்திருக்கேன். அது என்ன செய்தி தெரியுமா? என்னங்க மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறீங்களா? உங்களால் நீங்கள் இப்படி இருக்கிறதுனால உங்களை சார்ந்து இருக்கிறவங்களும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நீங்கள் இப்படி இருக்கிறதுனால உங்ககிட்ட இருக்கிற ஏசப்பாவளையும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அதுக்கு என்ன செய்யலாம்? ஒரே வழி பாருங்க. லூக்கா 19வது அதிகாரத்தில் சகையை பற்றி எழுதியிருக்கு. சகையோ ஏசப்பாவை பிரியப்படுத்துகிற மாதிரி சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சார். அது என்ன செஞ்சார்? ஏசப்பா வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது ஏசப்பாவை பார்த்து சொன்னார், யாரிடத்துலையாவது நான் வட்டிக்கு வாங்கியிருந்தேன்னா, அநியாயமாக வாங்கியிருந்தேன்னா நாளத்தனையை திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு சொன்னார். இனி இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டேன்னு ஏசப்பா கூட உடன்படிக்கை பண்ணும் பொழுது அவரும் மகிழ்ந்திருந்தார். அந்த நாளத்தனையாக திருப்பி கொடுத்ததுனால அவரை சார்ந்திருந்தவங்களும் மகிழ்ந்திருந்தாங்க. இதை கொடுத்து இவன் மனம் திரும்பினதுனால ஏசப்பாவும் மகிழ்ந்திருந்தார். எவ்வளோ லேசாக ஒரு காரியம், எவ்வளோ லேசாக அவருடைய எல்லாருடைய துக்கங்களும் அப்படியே பறந்து போயிடுச்சு பாருங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா ஏசப்பாவுக்கு பிரியப்படுற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க. கர்த்தர் உங்களையும் மகிழ்விப்பார், அவரும் மகிழ்வார், பிறரையும் மகிழ்விக்கலாம். இதுவே உங்களுக்கு நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட்.